ஆன் பண்ணுறேன். என்னோட சேனல்லேருந்து ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங்லேருந்து வ்ளாக் கண்டினியூ எடுக்கிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறமா வந்து வெஜ் புலாவ் பண்ண போகிறேன். அம்மா வந்து பன்னீரில் ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து எப்படி பண்ணுவேன்றது ரெசிபி வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் அம்மாவுக்கு பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். வெஜிடபிள்ஸ்லாம் தக்காளி பார்த்திங்கன்னா புலாவுக்கு தேவைப்படாது. நம்ம வெறும் வெங்காயம் காயெலாம் மட்டும்தான் போட போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தக்காளி வேணும். ஸோ நல்லா ஓரளவுக்கு பழுத்ததாக பார்த்து எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி ரெசிபி வந்து நான் நிறைய நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் லாவண்யாக்காவோட புலாவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நான் ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே வந்து புலாவுக்கு வெங்காயம் அண்ட் வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். கேரட் அண்ட் வந்து பீன்ஸு, உருளைக்கிழங்கு கொஞ்சம், இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. ஸோ இஞ்சி பூண்டும் வந்து உரிச்சு நல்லா நசுக்கி தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ரெசிபி சமைக்க விட்டு வீடியோ எடுக்கிறதா நான் ஒரு என்னோட சேனல்லேருந்து ஒரு 2-3 பிளாக்ஸாக இதே ட்ரெஸ் சேவ் போட்டுட்ருக்கேன். இது வந்து நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. இது வந்து திருப்பூர் காட்டனில் வாங்கினது. அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நிறைய குர்த்தா வந்து இறங்கி இருந்தது. பேஸ்டல் பிங்க், பேஸ்டல் ப்ளூலாம் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ட்ரையல் பார்க்குறதுக்கு இது இல்லை, அதனால் வாங்க முடியல. இது நான் என்ன பண்ணேன்னா அங்கேயே ட்ரெஸ் மேலேயே போட்டுட்டு சும்மா கை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு வாங்கினேன். எல்லா ட்ரெஸ்ஸும் ட்ரையல் பண்ண முடியல. சரி, இப்போதைக்கு இது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. இது நிறைய பேர் வந்து கேட்டிங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா அடிக்கடி நான் போடுவேன். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு. எந்த ஒரு மாதிரி குட்டி பஃப் வச்சு கொஞ்சம் ஃப்ரில் வச்சு, அதுவும் எனக்கு இந்த எல்போ லென்த் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி கை வரைக்குமே ரொம்ப நீட்டாக அமைஞ்சிடும். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ். ஸோ நிறையா பேர் கேட்டதுனால சொல்கிறேன். இது வந்து திருப்பூர் காட்டனில் தான் வாங்கி. உங்கள் வீட்டு பக்கத்தில் திருப்பூர் காட்டன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசைனில் இருக்கான்னு ஃபோட்டோ எடுத்து வச்சு கூட கேளுங்க. ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போகிறது பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன உங்களுக்கு வந்து அந்த மசாலாலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சொல்லு நீ வெங்காயத்தை விட தக்காளி தான் நிறையா போடணும் பன்னீர் பட்டர் மசாலாவில். ஓகேவா? இஞ்சி பூண்டெல்லாம் சில பேர் போடுவாங்க. அது வேணும்னா ஃப்ளேவர் போட்டுக்கலாம்னா நான் போட மாட்டேன். ஆனால் நான் போடல. ஏன்னா வெங்காயம் விட தக்காளி நிறையா இருக்கணும். பன்னீர் வந்து வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணலாம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு கடை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பன்னீர் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் நான் கடையில் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டு வீட்லேயே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த வீடியோ சீக்கிரமாகவே நான் ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆட் பண்ண எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம அரைக்க வேண்டியது தான். ஸோ உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா அடிஷ்னலாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. வதக்கினதெல்லாம் நல்லா ஆறுனதும் நம்ம அரைக்க வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் சூடு வந்து ஆறட்டும். அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி வந்து ஊற வச்சாச்சு. ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறினா வந்து சரியாக இருக்கும். ஒரு 20 நிமிஷமாக இது ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம புலாவு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியாது.
எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது, நிறுத்திடுறேன். சேர்த்துக்கணும். அப்புறம் ரைஸ் போட்டு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ இதுதான் வந்து இதோட அளவு வந்து சேர்க்குறாங்க. நம்ம நார்மல் ரைஸில் பண்ணும்போதும் அதே அளவு தான் சேம். சில பேர் வந்து பாஸ்மதிக்கு கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக சேர்ப்பாங்க. பட் அந்த மாதிரி சேர்த்தோம்னா கொஞ்சம் வந்து சாதம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் குட்டீஸ்லாம் சாப்பிடணுன்றதுக்காக கொஞ்சம் சேம் அளவு ஊற்றணும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. அதில் வந்து மசாலா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பெப்பர் பவுடர் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதோட வாசனை. மசாலா கூட அதிகமாக ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சமாக வந்து அந்த கல்பாசி பட்டை அதெல்லாம் போட்டிருக்கோம். மசாலாலாம் எதுவுமே போடலை. பெப்பர் மட்டும் போட்டு நெய் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு. அது ரெடி ஆகட்டும். ஸோ நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் ஆறிடுச்சு. நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே இங்கே பன்னீர் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டுமே கலந்துருவீங்களா? எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு உப்பும் அளவு பார்த்து கலந்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து பன்னீர் அண்ட் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி சேர்க்க போகிறோம். ஸோ இது நல்லா வந்து கொதி வரட்டும். அவர் நக்கரை இப்போ தான் ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து காரம் கொஞ்சம் போடலாம். அவங்க தான் செய்கிறாங்க, பக்கத்தில் வந்து நான் வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருக்கேன். இது சூப்பர்வைசிங். எனக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஓகே, போட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சா திக்காகும். இப்போ காட்டின இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணி இதில் என்னென்ன சேர்த்துருக்கீங்க? ஃபைனலாக கரம் மசாலா. ஃபைனலாக அதில் கரம் மசாலா, பன்னீர் போட்டேன், கசூரி மேத்தி போட்டிருக்கீங்க. ஓகே. புலாவ் அவ்வளோ வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து அவங்க மசாலா அப்படின்னு எந்த பவுடருமே ஆட் பண்ணல. வெறும் வந்து பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது வாசனையாக, டேஸ்ட்டும். அண்ட் வந்து பன்னீரோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோஸ் பவுடர் வந்து வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து 2 பர்பஸ்க்காக நான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நான் நல்லா வந்து அதை சளிச்சு யூஸ் பண்ணி வச்சுப்பேன். இன்னொன்று ரோஸ் டீ வந்து யூஸ் பண்ணுவேன். டீ போடுவோம் இல்லையா, அதில் கொஞ்சம் இந்த ரோஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு, நல்லா வாசனையாக. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மிஸ் பண்ணவே மாட்டோம். ரெகுலராக நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் சரண்யாக்காக்கு லாவணிக்காக்கெலாம் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு 4-5 நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த ஒரு குட்டி குட்டி வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நல்லா இதுவும் 2 நாள் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு அளவு வரத்துக்கு 2 நாள் ஆச்சு. ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ எடுக்கும்போது நல்ல குறப்பாக இருக்கும். ஒரு 6 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது, ரொம்ப நிழலையும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னாலே போதுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா குறன்னு சவுண்டு கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அது காஞ்சிரும். ஸோ மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து பவுடர் பண்ணி ஒரு 2-3 தடவை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுவே டீ பவுடரில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பவுடராக வந்து தேவையில்லை, குறப்பாக இருந்தாலே போதும். நம்ம ஃபேஸ் பேக்குக்கு போட போகிறத நல்ல வைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த சளிச்சது போக அந்த பேலன்ஸ் மேலே இருக்கும் இல்லையா, அதை தான் நான் டீயாக எடுத்து தனியாக வச்சுடுவேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சி நல்லா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
ஃபேஸ் பேக் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ரோஸ் பவுடர் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அது கடையிலே நம்ம வாங்கலாம், பட் வீட்டில் பண்ணுறது இன்னும் ஸ்பெஷல். அவ்வளோ சுத்தமாக நமக்கு ரிசல்ட்டும் ஃபேஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அந்த ரோஸ் பவுடர் எடுத்துட்டு நம்ம தேனும் முதல்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட போடலாம், இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ போடலாம், ஒன்றுமே ஆகாது. ஸ்கின் நல்லா வந்து நாளாக ஒரு க்ளோ கொடுக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். பச்சை பால் வந்து சேர்க்குறேன். நம்ம வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ண அந்த ரோஸ் பவுடர், ஹனி அண்ட் வந்து அந்த ரா மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீனான ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதும் எடுத்துடலாம். இந்த பேக் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அரைச்சாதான் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து கொட்டாமல் இருக்கும். நான் அதனால் ஒரு 6-7 தடவை அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வேலை ஆக்சுவலாக இது ஒரு ரெசிபிக்காக நான் வாங்கினேன், இப்போ பன்னீர் பட்டர் மசாலாக்காக இல்லை. இந்த கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரெசிபீஸில் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ போட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் இருக்கும். நான் இவ்வளோ நாள் கேப் இது வரைக்கும் விட்டதே கிடையாது. நான் வீடியோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இது வீடே கிடையாது, லேத்து பண்றவங்கள போனீங்கன்னா டங் டங் அப்படிலாம் சத்தம் கேட்கலாம் அந்த மாதிரி. அதனால பின்னாடி சத்தம் கேட்கும். ப்ளீஸ் பேர் வித் அஸ். சாரிங்க, ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு பேசணும்னு நினச்சேன், பட் இங்கே வந்து ஒரே சவுண்டாக இருக்குது, அதனால தான் வந்து இடையில அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைன், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.